ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சின்ன பொண்ணு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள்: மொரல் ஃபிஷ் 1/2 கிலோ, தேங்காய் 1 கப், பச்சை மிளகாய் 5, தக்காளி 1, எலுமிச்சம்பழம் அளவு புளி, சின்ன வெங்காயம் 5, பூண்டு 4 பல், கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ ஒரு கடாயில் கருவேப்பிலை சிறிது சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். மல்லித்தூள் அதில் சேர்த்துக்கலாம், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், அதிலே வெந்தயம் சிறிதளவு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் அதில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அம்மியில் தேங்காய், வறுத்து வச்சுருக்க அந்த பொடி, சின்ன வெங்காயம், தக்காளி அதில் பாதி அளவு எடுத்து அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், மீதி இருக்க அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து சிறிதளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். இதுக்கு நீங்கள் முரல் ஃபிஷ் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஃபிஷ் தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி கரைசல் சேர்த்துக்கலாம். சிறிதளவு தண்ணி விட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் கலவையெல்லாம் கலந்து விட்டுருங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். அதில் இப்போது ஃபிஷ் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி சிறிதளவு சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புளி ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கோம். புளி சேர்த்த உடனே நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுறோம். அதனால் ஃபிஷ்ஷு கரையாது, உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போது புளி, உப்பு, காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். உடனே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கொதி வந்த பிறகு மறுபடியும் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. மறுபடியும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எண்ணெயே சேர்த்துல, ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை ஒரு டைம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவை மிக அருமையாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு. பாருங்கள், ஃபிஷ்ஷு கரையவே இல்லை. பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், ஃபிஷ்ஷு கரையவே இல்லை. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், சுவையான நாகர்கோயில் ஸ்டைல் மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.